செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு 7 வயது சிறுவன். இந்த பையனை அவங்க அப்பா காலைல கிளம்பி ஸ்கூலுக்கு போய் விடுறாரு. ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. உங்க பையன் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இவர் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா உங்க பையனை இறந்தா கூட்டிட்டு வந்தாங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இறந்துட்டாரா? எப்படி இறந்தா என் பையன் பார்க்கும் பொழுது கழுத்துல ஒரு பெரிய கட்டு போடப்பட்டிருக்கு. ஸோ யார் என் பையனை கொலை பண்ணா, எது கொலை பண்ணாங்க, ஏன் கொலை பண்ணாங்க, ஒண்ணுமே தெரியல அவங்க அப்பாக்கு. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. இப்போ இந்த வழக்கு இந்தியா முழுக்க பெருசா பேசப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாத்தி சிபிஐ உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஷாக் ஆகுறாங்க. இவரா குற்றவாளி, இவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு ஷாக் ஆகுறாங்க. என்னடா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவு. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. ஒரு 7 வயது சிறுவனான பிரத்யுமன். ஸோ அவங்க அப்பா காலைல கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறாரு. ஸ்கூலுடைய பெயர் ரியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஆன் 8th September 2017 ஸ்கூலுக்கு விட்டுட்டு 1 hour கழிச்சு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் வருது. உங்க பையன் அடிபட்டுருச்சு, கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இப்போ போய் ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கிறாரு. விசாரிச்சு அவங்க பையன் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஸ்கூலுக்கு திரும்பி வராரு. வந்து கேட்கும் பொழுது உங்க பையன் பாத்ரூம்ல ரத்த வெள்ளத்துல யார் படுத்து கிடந்திருக்கான், அதை பார்த்த பஸ் கண்டக்டர் அசோக் குமார் தான் இன்ஃபார்ம் பண்ணாரு. நாங்க அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அந்த குழந்தை வரவில்லை, இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் தரப்புல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ உடனே எஃப்ஐஆரும் பதிவு பண்ணப்படுது ஆன் 8th September 2017. இதுக்கு பிறகு அந்த அசோக் குமார் அப்படிங்கிற பஸ் கண்டக்டரை கார்ஜியன் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க. ரிமாண்ட் பண்ணும்பொழுது அடுத்த இந்த வழக்கு மீடியாக்கள்ல பெரிய பரபரப்பா பேசப்படுது. மீடியாக்களுடைய ஃபேம் அதை எடுத்துக்குது. ஸோ எடுத்ததுமே அங்க போலீஸ் சொல்றாங்க இந்த வழக்கு ப்ராப்பரா விசாரிக்கப்படுது, அசோக் குமார் தான் இந்த பையனை கொலை பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா இந்த பையன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அசோக் குமார்ன்றவரு பஸ் கண்டக்டரு, அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. போயிட்டு உன் குழந்தைகிட்ட தகாத உறவுக்காக கூப்பிட்டுருக்காரு. உன் குழந்தை வர மறுத்து இருக்கு, அதனால அந்த குழந்தைய கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் கன்ஃபஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து விஷயம் வெளியே சொல்றாங்க. இப்ப அடுத்தது இந்த வழக்குல இந்த ரியான் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய சிஓவான ரியான் பின்டோ மற்றும் அவங்களுடைய பேரண்ட்ஸான அகஸ்டின் பின்டோ, அவங்க சேர்மன். அவங்க அடுத்தது கிரேஸ் பின்டோ, அவங்க எம்டி. இவங்க எல்லாரையுமே கைது பண்ணப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வலுக்குது. இது மட்டும் இல்லாம சம்பவம் நடந்த உடனே அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலை சஸ்பென்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வலுக்கும் பொழுது அந்த எஃப்ஐஆர்ல டிஃபால்ட்டா அவங்க பேரும் சேர்க்கப்படுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா மும்பை ஹைகோர்ட்ல போயிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்றாங்க. ஆன் September 13 இந்த ஹியரிங் வருது. இந்த ஹியரிங் வரும் பொழுது இதுக்கு இன்டர்வியூ பெட்டிஷன் போடுறாரு இந்த பிரத்யுமனுடைய அப்பா. ஸோ இன்டர்வியூ பெட்டிஷன்ல இவங்க பெயில் கொடுக்க கூடாது, இவங்களுடைய நெக்லிஜென்ஸால தான் என் குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க அவர் பதிவு பண்றாரு. அதன் காரணமாக இவங்க யாருக்குமே பெயில் கொடுக்கப்படல, அரெஸ்டும் பண்ணப்படுறாங்க. ஸோ அசோக் குமார்ன்ற பஸ் கண்டக்டர் தான் இந்த மாதிரி தப்பான விஷயத்த பண்ணி இந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை வர மறுத்து அவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னும், இதுல இந்த ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் மொத்தம் அரெஸ்ட் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னும் இந்த வழக்கு முடிவு கொண்டு வர பட்சத்துல இருக்கு. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு September 8 சம்பவம் நடந்துச்சு. ஒரு September 10 வாக்குல பிரத்யுமன் அப்பா சுப்ரீம் கோர்ட்ல போய் இதுல ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இல்லாம இருக்கு, ஸோ ஸ்கூலுக்கு ப்ராப்பர் கைட்லைன்ஸும் நெக்லிஜென்ஸும் இங்க அதிகமா இருந்திருக்கு என் பையனோட இறப்புல, அதை ஒரு SOP கொண்டு வரப்படணும் அப்படின்னும், மோரோவர் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இந்த பெட்டிஷன் அக்செப்ட் பண்ணப்பட்டு இந்த வழக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின் பெயரில் சிபிஐக்கு மாற்றப்படுது. இதுக்கு நடுவில் September 14 பாத்தீங்கன்னா கார்ஜியன் போலீஸ் சீஃப் சொல்றாரு, இது ஏன் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சிபிஐ மாத்த சொல்றாங்கன்னு தெரியல, இந்த வழக்குல 200% விசாரணை ப்ராப்பரா போயிட்டு இருக்கு, இதுல குற்றவாளி அசோக் குமார் பஸ் கண்டக்டர் தான், வேற யாருமே இல்ல, இப்ப சிபிஐக்கு மாத்தி என்ன நடக்க போகுது புதுசா அப்படிங்கிற மாதிரி அவரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த எஸ்ஐடியோடைய ரிப்போர்ட்டின் படி பாத்தீங்கன்னா ஸ்கூல் தரப்புல இருந்து பயங்கர நெக்லிஜென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம்,
இங்க நிறைய சிசிடிவி கேமரா வந்து ஒர்க் பண்ணப்படவே இல்லை அப்படின்னும். செகண்ட் விஷயம், இந்த இடத்துல நோ செப்பரேட் டாய்லெட் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஸ்டாஃப். கிட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே பாத்ரூம் டாய்லெட்ஸ் இருக்கு அப்படின்னும். அடுத்தது இங்க வரக்கூடிய ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் ப்ராப்பர் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னும். இதெல்லாம் வந்து ஸ்கூல் தரப்புல ஒரு நெக்லிஜென்ஸா இருக்கு. ஸோ அதனால அவன் ஈஸியா கொலை பண்ணிட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு போலீஸ் சீஃப் வந்து வெளியே பிரஸ் மீட்டே கொடுக்குறாங்க என்டிடிவிக்கு. இதெல்லாம் இருந்தாலும் சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் கரெக்டா செப்டம்பர் 15 இந்த வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்கப்படுகின்றது. யோசிச்சு பாருங்க மக்களே, செப்டம்பர் 8 சம்பவம் நடக்குது, 15 ஒப்படைக்கப்படுது. இதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த வழக்குல இருக்கும். ஏன்னால் கிட்டத்தட்ட நேஷனே பாத்தீங்கன்னா அசோக் குமார் அப்படிங்கிற அந்த பஸ் கண்டக்டரை கரிச்சு கொட்டியிருக்காங்க. இப்படி பண்ணிட்டானே ஒரு குழந்தை, இப்படி பண்ற கொஞ்சம் கரிச்சு கொட்டியிருக்காங்க. ஆனால் ட்விஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது மொத்தமும் மாறப்போகுது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆன் செப்டம்பர் 16 அன்னைக்கு ஸ்கூல் தரப்பு கன்ஃபஸ் பண்றாங்க, ஆமா எங்கிட்ட நெக்லிஜென்ஸ் இருக்கு. ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குன்னா 2 பக்கம் சிசிடிவிஸ் இருந்தா மட்டும்தான் யாரு உள்ள போறா வெளியே வரான்றது தெரியும். ஒரு பக்கம் மட்டும்தான் ஒர்க்கிங், இன்னொரு பக்கம் ஒர்க்கிங் இல்லை. ஸோ ஒரு பக்கம் ஒர்க்கிங்ல தான் அசோக் குமார் அப்படிங்கிற பஸ் கண்டக்டரும் அதே பாத்ரூம்குள்ள போறாரு, அந்த இறந்து போன பிரத்யுமன்ற குழந்தையும் அதே பாத்ரூம்குள்ள போகுது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல போறாங்க. இன்னொரு தரப்புல இருந்து யாரு உள்ள போனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் நெக்லிஜென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஸ்கூல் தரப்பு ஒத்துக்கிட்டு அவங்க அதை கன்ஃபஸ் பண்றாங்க. அடுத்து செப்டம்பர் 19 அன்னைக்கு இந்த ஸ்கூல் ரியான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுடைய பிரின்சிபல் சஸ்பென்ஷனை வந்து ரீவோக் பண்ணி அவரை வேற பிரான்ச்சுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. அக்டோபர் 2 அன்னைக்கு இந்த அனைத்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கும் பெயில் கொடுக்கப்படுகின்றது. ஸோ அவங்க பெயில வெளியே வராங்க. ஆனால் அசோக் குமார் பஸ் கண்டக்டருக்கு இன்னும் பெயில் கிடைக்கல. ஏன்னா உலகமே முடிவு பண்றச்சு அவர் தான் குற்றவாளின்னு முடிவு பண்றச்சு. அவருக்கு வந்து ஒரு செக்ஸ் பட்டமும் கட்டிட்டாங்க அந்த கார்ஜியன் போலீஸ். அடுத்தது அக்டோபர் 7 மறுபடியும் சில கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க ஸ்கூலுக்கு. இப்ப அடுத்தது நவம்பர் 8, அதாவது உங்களுக்கு செப்டம்பர் 8 சம்பவம் நடக்குது மக்களே. 2 மாதமாக அசோக் குமார் அப்படிங்கிற பஸ் கண்டக்டர் ஜெயில தான் இருக்காரு. நவம்பர் 8 இப்போ சிபிஐ வெளியே வந்து சொல்றாங்க அசோக் குமார் எந்த தப்பும் பண்ணல. அவர் இந்த குழந்தை ரத்த வெள்ளத்தை இருக்கிறத பார்த்து பதறி அடிச்சுக்கிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றி தூக்கி ஓடி இருக்காரு. குற்றம் செய்தவர் வேற ஒரு நபர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு பாத்ரூம், அந்த பாத்ரூம்க்கு யாரு உள்ள போறா அப்படிங்கிறதுக்கு 2 பக்கமும் உள்ள வர முடியும். ஒரு பக்கம் உள்ள வர்றது மட்டும்தான் பதிவு கிடைக்குது ஆன் சிசிடிவி கேமரா. இன்னொரு பக்கம் உள்ள வர்றது பதிவு கிடைக்கல. ஸோ என்ன பண்றாங்கன்னா சிபிஐ 125 பசங்களை விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்துல நீ எங்க இருந்த, நீ என்ன பண்றது ஃபுல்லா விசாரிக்கிறான். ஒரு பையனுடைய பேக்ரவுண்ட விசாரிக்கிறான். ஒரு பையனும் இவன் நொட்டோரியஸா இருக்கிறான்றத விசாரிக்கிறான். ஒரு கத்திய வச்சு ஒரு சின்ன குழந்தை கழுத்தை கீற முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் மேல உள்ள ஆளா மட்டும்தான், பையனா மட்டும்தான் இருக்க முடியும்ன்றது வாய்ப்பு இருக்கு. ஸோ 9, 10, 11, 12 இந்த 4 வகுப்புல உள்ள பசங்களையுமே ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறாங்க சிபிஐ. அதுல ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையன், அவனுக்கு என்னன்னா அடுத்த நாள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, பிளஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. ஸோ எக்ஸாம் நடக்கக்கூடாது, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் வந்து ஸ்கூல் லீவ் விடணும். அப்படி ஸ்கூல் லீவ் விடணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவன் வந்து பசங்கிட்ட பேசியிருக்கிறான். அப்போ வந்து யாராவது இறந்தா லீவ் விட்டுருவாங்க சொல்லியிருந்திருக்கிறாங்க. இப்ப யாரை இறக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கும் அவன் யோசிச்சிருந்திருக்கிறான். அதே மாதிரி அவன் பேக்ல இருந்து ஒரு கத்திய ஒண்ணு வச்சிருந்தான் அப்படிங்கிறதையும் பசங்க சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த அசோக் குமார் அப்படிங்கிறவன் தான் கத்தி எடுத்து அவன் அறுத்துட்டான் அப்படின்னு கார்ஜியன் போலீஸ் ஒரு நைஃப், ஒரு கத்திய அவங்களே வந்து இந்த எஸ்ஓசியில பக்கத்துல இருந்துச்சுன்னு சொல்லி, ஆனா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையாக அறுக்கப்பட்ட நைஃப் அப்படிங்கிறத இந்த பையன் அவன் பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறதுலாம் பிறகு தெரிய வருது. எப்படின்னா அவன் அந்த சின்ன பையனை வந்து கொல்லுட்டு வந்துட்டான், வந்து அந்த கத்தியெல்லாம் கழுவி படிச்சு பேக்குள்ள வச்சுக்கிட்டு உள்ள வச்சுட்டான்.
அதுக்கு பிறகு அன்னைக்கு டே அப்புறம் போக போக பையன் இறந்து போயிட்டான்றாங்க, ஸ்கூல்ல நடக்குதுன்னு தெரியல. அந்த சமயத்துல அவன் கூட இருந்த ஒரு பையன் இவன் பேக்ல ஒரு கத்தியை பார்த்தது அப்படிங்கறத அவன் சொல்றான் சிபிஐ கிட்ட. அப்போ அந்த ஒரு சின்ன ஹிண்ட்டை வச்சுட்டு சிபிஐ என்ன பண்ணான், அந்த பையனை போட்டு விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுதுதான் அவன் உண்மையை சொல்றான், இவன் தான் கொலை பண்ணான். அடுத்த நாள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் நடக்காம இருக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க ஸ்கூல்ல இறக்கணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாங்க சிபிஐ. ஆன் November 8 இது ஒரு பெரிய பேசும் பொருளா மாறுது. ஸோ அப்பதான் அந்த அசோக் குமார் அப்படிங்கிறவருக்கு அடுத்து பெயில் அப்ளை பண்ணி அவருக்கு பெயில் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க மக்களே, இந்த கார்ஜியன் போலீஸ் சொல்றாங்க 200% இந்த கேஸ் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு, எந்த தப்பும் நடக்கல, அசோக் குமார் அப்படிங்கிறவன் சின்ன பையனை செக்ஷுவல் கூப்பிட்டுருக்கிறான், அதனால அவன் மறுத்ததுனால கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறத ஒரு கட்டுக்கதையா அவுத்து விட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த கேஸு மீடியால சென்சேஷன் ஆகி போச்சுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த கேஸை முடிக்கணுன்ற காரணத்துக்காக இப்படி ஒரு கட்டுக்கதை அவுத்து விட்டு இப்ப அந்த அசோக் குமார்ன்றவன் ஒரு ஸ்கேப் கோட்டா மாறி இருந்தால், இந்த வழக்கு சிபிஐக்கு மாறாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இப்ப அந்த அசோக் குமார் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை என்னவா இருக்கும்? எவ்வளவு பெரிய தப்பான பாவத்தை சுமந்துட்டு இருந்திருப்பாரு அவரு. எதுக்குன்னா அந்த பையனை காப்பாத்துறதுக்காக தூக்கிட்டு ஓடி இருக்காரு. சோ இவர் தான் பார்த்தாரு, இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத கார்ஜியன் போலீஸ் முடிவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு அபத்தமான விஷயமாக இருக்கின்றது. ஸோ சிபிஐ என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையனை நெக்ஸ்ட் November 8 அரெஸ்ட் பண்றாங்க. November 9 அவனை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா எந்த இடத்துல கத்தி வாங்கினான், கடையில கத்தி வாங்கினான்னு சொல்லி செக் பண்றாங்க. அந்த கடைக்காரன் அதை உறுதிப்படுத்துறாங்க. அங்க சிசிடிவி கேமரா இருக்கு, அது உறுதிப்படுத்துறாங்க சிபிஐ. அடுத்தது இவன் எப்படி போய் அறுத்தான், எப்படி போய் கொலை பண்ணான் அப்படிங்கிறதையும் செய்முறை விளக்கம் மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது வந்து போலீஸுடைய ஒரு ப்ராசஸ். எப்படி நின்னா, எங்க நின்றுருந்தா, நீ எப்படி வந்த, எப்படி அந்த குழந்தை கழுத்து அறுத்த அப்படிங்கிறதுலாம் ஃபுல்லா அவனை வந்து நடிக்க வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணி November 9 அன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. மேஜிஸ்ட்ரேட் அவனை ரிமாண்ட், அதாவது ஜூனியர் செல்க்கு அமைச்சிடுறாரு. சிபிஐ சொல்றாங்க, முறையா ஒரு குழந்தையுடைய இறப்ப இன்னும் ஒரு மைனர் பையனை விசாரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதான் முதல் முறை சிபிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த வழக்குல அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 11th ஸ்டாண்டர்ட் பையனோட அப்பா வந்து, என் பையன் தப்பே பண்ணல, குற்றமே செய்யல, அவனை விடுவிக்க சொல்லி பெட்டிஷன்ஸ் தான் போடுறாங்க. அப்போ சிபிஐ என்ன பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னா, இவனுக்கு வந்து 16 years ஆகுது, இந்த 2 years ஆச்சு 18 years ஆயிடும். தண்டனை கொடுக்கும் பொழுது ஒரு அடல்ட்டுக்கு என்ன கொடுப்பாங்களோ அதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு சிபிஐ தரப்புல இருந்து. ஸோ இந்த வழக்கு இப்படிதான் முடிவுக்கு வந்தது மக்களே. ஸோ ஒரு சின்ன வயசு பையன், ஒரு 7 வயது பையனுடைய இறப்பு இந்த சமூகத்துல 2017 இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸுடைய, அந்த கிட்ஸ்ல ஒரு சில நபர்களுடைய தப்பான ஒரு தூண்டுதல், தப்பான ஒரு எண்ணங்களால ஒரு குழந்தை உயிர் போயிடுச்சு. இவங்க என்ன மாதிரி எக்ஸ்டெண்டுக்கும் போகிறதுக்கு இவங்க வந்து இந்த பசங்க, இந்த 17 years 16 years old பசங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒருவித பயத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு காலத்துலலாம் சொல்லுவாங்க, டீச்சர்கிட்ட போயிட்டு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, முகத்தை மட்டும் விட்டுருங்க மிஸ், மற்றெல்லாம் உரிச்சிருங்கன்பாங்க. ஸோ எதுக்கு அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்றது, அது அடிக்கிறது சரியா தப்பான்ற ஆர்கியூமெண்ட்குள்ள நான் போக விரும்பல. ஆனா ஒரு கட்டத்துல அவன் தப்பு பண்றான், டிசிப்ளின் இல்லாம இருக்கிறான், ஒழுங்கா வந்து அவன் ஒழுக்கமா இருக்க மாட்டேங்கிறான்னா நீங்க வந்து கண்டிங்க, தப்பு இல்லை, முகத்தை மட்டும் விட்டுருங்க, மத்தெல்லாம் உரிச்சிருங்கன்னு சொல்லி டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். இப்பெல்லாம் என் பையனை வந்து தொட்டாலே நான் கேஸ் போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியல. ஏன்னா நாங்க தான் அடி வாங்கி வளர்ந்தோம், பசங்க அடி வாங்காம வளரணும்னு ஆசைப்படுறாங்க, பசங்களை வந்து சொஃபஸ்டிகேட்டா வளர்க்கறதுக்கும் ஆசைப்படுறாங்க. ஆனா சொஃபஸ்டிகேஷன் அப்படிங்கிறதும் இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் டு த செல்போன்ஸ், அந்த கேம்ஸ், ரஃப்பான கேம்ஸ், இந்த கத்தி எடுத்து குத்துறது, வெட்டுறதுன்ற மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து ஒரு பையனோட, குழந்தையோட மனநிலைமைய என்ன மாதிரியான மாற்றத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு வழக்குன்னு உதாரணமாக நான் பார்க்க வேண்டும். அண்ட் அஃப்கோர்ஸ் குழந்தைகளுக்கு வீடியோ கேம்ஸ் கொடுக்காதீங்க, அது ஒரு மாதிரி வைலண்ட் கேம்ஸ் விளையாட விடாதீங்கன்னு நிறைய பேர் சொன்னாலுமே அந்த குழந்தைங்க அதை நோக்கி தான் போகுதுங்க அப்படிங்கிறதும் இங்க ஒரு பிரச்சனை. ஸோ ஒரு கத்தி எடுத்து ஒரு சின்ன குழந்தை அறுக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கு, கொலை பண்றதுக்கு தைரியம் இருந்திருக்கு அப்படின்னால் அவன் வந்து பெருசானதுக்கு அப்புறம்
எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் கூட போவான் அப்படிங்கிறத செய்தியோட எண்ணமாக இருந்திருக்கிறது. இப்ப இந்த பையன் திருந்து வாழ்வானா வாழ மாட்டானா அப்படிங்கிறது தெரியல மக்களே. ஏன்னா அவங்க அப்பா இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அந்த பையனுக்கு, என் பையன் தப்பே பண்ணலன்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு தரப்பு இருக்கு. ஸோ அவங்க அப்பா எந்த அளவுக்கு பையனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கூட அந்த பையனை ஒரு குற்றவாளியா மாத்துறதுக்கும் இன்னும் குற்றம் செய்யறதுக்கும் தூண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சமுதாயத்துல இருக்கு. எது எப்படியோ ஒரு 7 வயது பையன் துடிதுடிச்சு இறந்து போயிருப்பான், தப்பே பண்ணாம ஒண்ணுமே அறியாத ஒரு குழந்தை அப்படின்னு நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.